இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை தொகுதிக்குள் விடமாட்டோம் என அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். நேர்காணலுக்கு பிறகு இந்த தொகுதியைச் சேர்ந்த 5 நபர்கள் பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இவர்களை தேர்ந்தெடுக்காமல் திருப்பூரைச் சேர்ந்த கோபிநாத் போட்டியிட அனுமதித்தால் எப்படி ஏற்பது என கூறினர். பக்கத்து மாவட்டம் திருப்பூர்ல பண்ணலாமே. திருப்பூர் மாவட்டம் நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் மரியாதைக்குரிய அறிவித்திருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தர். நான் இங்கதான் பிறந்தேன், இங்கதான் கிரிக்கெட் விளையாண்டேன், இங்கதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இதெல்லாமா நீ கடந்த 9 ஆண்டு காலம் மாவட்ட தலைவராக இருக்கேன். 9 ஆண்டு காலமாக மாவட்ட தலைவராக பணி செய்த அத்தனை பேருக்கும் தெரியும். நான் மாநகரத்தில் பிறந்தவன் தான். தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட தலைவராக போட்டுட்டாங்க. ஆனா அங்க போய் நான் வேலை செஞ்சு 9 ஆண்டு காலம் பணி செஞ்சிருக்கிறோம். அப்ப இந்த வேலை செஞ்சவனுக்கு நீங்க வாய்ப்பு தரல. வேலை செஞ்ச மாநகர மன்ற தலைவர், மாவட்ட உறுப்பினராக இருக்காரு, முன்னாள் மாவட்ட உறுப்பினர், பெரிய சமுதாயத்தை சார்ந்தவர். இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்பட்டு பக்கத்து மாவட்டத்தில் இருந்தவர், ஏதோ இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த ஊர்ல படிச்சேன், 4வது வரைக்கும் 5வது வரைக்கும் படிச்சேன் அப்படின்னு சொல்லி கொண்டு நீங்க அவரை போட்டீங்கன்னா நாங்களாம் எங்க போறது? மரியாதைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறோம். மரியாதைக்குரிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே, உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கிறோம். மரியாதைக்குரிய தலைவர் KC வேணுகோபால் அவர்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம். நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப எங்க ஏன் வேலை வாங்கினீங்க? 9 ஆண்டு காலம் மாவட்ட தலைவர் நீ அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணு, இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணு, ரயில் மறியல் பண்ணு, ரோடு மறியல் பண்ணு, போஸ்ட் அடி. வர தலைவர்களுக்கு நீங்க நோச்சு பாருங்க, வர தலைவர்கள் அவங்க தங்குவதற்கு இடம், சாப்பிடுவதற்கு இடம், கார்ல இடம், எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் எத்தனை நொடிஞ்சு போய் உட்காந்துருக்கோம். நாங்களாம் கட்சிக்காக வேலை செஞ்சு நான் அந்த வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவரை குறை சொல்லவில்லை. அந்த இங்கிருந்து தெரியாதவன் நான் கிடையாது. அவர் வேலை செஞ்சிருக்கலாம், உழைச்சிருக்கலாம், எல்லாம் ரைட்டு. கிராஜுவலா படிப்படியா முன்னேறி வந்திருக்கலாம். அந்த முன்னேறி இன்னைக்கு அகில இந்திய செயலாளராக இருக்காரு. ஏங்க உங்க பதவி வச்சு நீங்க திருப்பூர் ஒரு மாவட்டத்தை பதவி ஒரு தொகுதி வாங்க வேண்டியதானே? உங்களுக்கு தான் அதிகாரமிக்க பதவி இருக்கு கட்சியில. அகில இந்திய செயலாளர்ன்றீங்க. ஏன் திருப்பூர் மாவட்டத்தில் உங்க பதவி வச்சு ஒரு தொகுதி வாங்கிக்க வேண்டியதானே? எங்க வீட்டு சோறு, இந்த கிழக்கு தொகுதிங்கிறது எங்க வீட்டோட சோறு. இந்த சோத்துல ஏன் பங்கெடுத்து வரீங்க? இந்த சோறு உங்களுக்கு முக்கியமா? இந்த சோத்து நாங்க சாப்பிடுற இந்த சாப்பாடு, எங்க சாப்பாட்டை பிடிக்கிறதுக்கு நீங்க யாரு? எங்க வீட்டுக்குள்ள அந்த வேட்பாளரை நிச்சயமாக உள்ளே விட மாட்டோம். வேட்பாளர் இங்கு வருவதற்கு நாங்க எந்த விதமான தாட்சணையும் பார்க்க மாட்டோம், விடமாட்டோம். ஏன்னா நாங்க எல்லாருமே உழைச்சிருக்கிறோம், உழைச்சு நாங்க இந்த தொகுதி வாங்கணும் இருக்கோம். என்னங்க நீங்க எல்லாமே யோசிச்சு பாருங்க. படிப்படியா முன்னேறி மாவட்ட தலைவர் மாணவர் காங்கிரஸ், மாவட்ட தலைவர் இளைஞர் காங்கிரஸ், மாவட்ட தலைவர் பேரன்பாடி, விவசாய பிரிவு பொதுச் செயலர், இத்தனை படிப்படியா ஏறி இந்த தொகுதி கேட்கிறோம். இவ்வளவு தகுதி இல்லையா? என்ன விட்டுருங்க, மக்கள் ராஜ்யம் கொடுக்கலங்க, எடுத்து ஓரம் வச்சிருங்க. இந்த மக்கள் ராஜ்யம் மட்டுமா அந்த தொகுதி? ஜாபர் சாதிக் இல்லையா? EB ரவி இல்லையா? அருமைக்குரிய குப்பனாச்சந்திரன் இல்லையா? விஜயபாஸ்கர் இல்லையா? R பழனிசாமி இல்லையா? முத்துக்குமார், எங்க பக்கத்து மாவட்டத்தில் முத்துக்குமார் இல்லையா? யாரோ ஒருத்தர் கொடுங்க. யாரோ ஒருத்தருக்கு இந்த மண்ணின் மைந்தர் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த தொகுதி வெற்றி வாய்ப்பு